முதல் தேர்தலிலேயே அபார வெற்றி பெற்று முதல்வர் நாற்காலியில் அமர்ந்து விட்டார் தாவேக தலைவர் விஜய் அவர்கள். ஒரு நடிகருக்கு, அதுவும் அரசியல் பற்றி எதுவுமே தெரியாதவருக்கு அதிகபட்சமாக 2-3 சீட் வேண்டுமானால் கிடைக்கும் அப்படின்னு மக்கள்ல ஒரு சிலர் பேசினாங்க. இந்த நிலையில தான் அவர் ஆட்சி அமைத்து அனைவரையுமே வியக்க வச்சுட்டாரு. ஜோசப் விஜய் அப்படின்ற நான் தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் பதவியேற்று 1 மாதம் முடிந்து விட்டது. இதனடுத்து விஜய் அவர்களுடைய ஆட்சியில இந்த 30 நாட்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல மக்கள் கருத்து தெரிவிச்சுட்டுமே இருக்காங்க. இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய காதல் மனைவி லதாவிடம் அதே கேள்வியை கேட்டிருக்காங்க. அதற்கு அவரோ அவங்களுடைய கணவர் ஸ்டைல்ல நோ கமெண்ட்ஸ், ஒரு குடிமகளாக மட்டுமே இந்த ஆட்சியை பார்த்துட்டு இருக்கேன், எதுவுமே சொல்லக்கூடாது, 30 நாட்கள் தான் ஆகியிருக்கு அப்படின்னு சூசகமாக பதில் ஒன்றை கொடுத்திருக்காங்க. வெறும் 30 நாட்கள் தான் ஆகியிருக்கு, இதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்றத பார்ப்போம்னு சொல்றாங்களா, இல்ல விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்ததால பொறாமையில இப்படி பேசுறாங்களா அப்படின்னு பலருமே சோசியல் மீடியாக்கள்ல கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதுவே திமுக ஆட்சியா இருந்தா இப்படி ஒரு பதில் வந்திருக்குமா அப்படின்ற கேள்வியுமே எழும்புது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே இதே கேள்விக்கு பதில் எதுவுமே கொடுக்காமல் சென்றது மிகப்பெரிய அளவுல சர்ச்சையாச்சு. இதனடுத்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரே இதை பற்றி பேட்டிகளுமே கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டிகள்ல கூட முதல்வர் விஜய் அவர்களை பற்றி பெரிதாக பாசிட்டிவாக எதுவுமே பேசல. அது மட்டுமல்லாமல் அவருக்கு சரியாக வாழ்த்துமே சொல்லல. சோ கண்டிப்பாக இவங்களுக்குள்ள மோதல் இருக்கு அப்படின்றத அடுத்தடுத்த விஷயங்கள் உறுதி பண்ணிட்டே இருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.